இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே அமர்ந்து கொள்ளுவோம். என் அன்பார்ந்தவர்களே, மருதமடு அன்னையின் பதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம்! ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிக்க, அவர் வார்த்தையை கேட்க, அவருக்கு நன்றி சொல்ல மீண்டும் ஒரு வருடம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது பாக்கியமான நேரம். என் அன்பார்ந்தவர்களே, முதலிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் வாழ்வில் இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். எனவே இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை உற்று பார்த்தவர்களாக, எங்கள் கரங்களை நெஞ்சிலே வைத்தவர்களாக, மீண்டும் ஆண்டவரின் இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கண்கள் மூடி அமைதி காப்போம். உயிர் தந்து உடை தந்து நல்ல பெற்றோரை, ஆசிரியரை, கல்வியை, தொழிலை, நெற்சுகத்தை, பிள்ளை செல்வங்களை, இறை அழைத்தலை தந்து குருவாக, துறவியாக, ஆயராக இறைப்பணியில் நம்மை இணைத்து எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்தி உடனிருந்து வருகின்றமைக்காக இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இணைச்சட்டம் 41:10 சொல்லுவது போன்று, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று. என் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கடவுளை கைவிட்டு சென்றாலும் கடவுள் எங்களோடு இருந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். திருப்பாடல் 20:1 மீண்டும் சொல்லும், நெருக்கடியான வேளையில் ஆண்டவர் உனக்கு பதிலளிப்பார், சீயோனில் இருந்து அவர் உனக்கு துணை செய்வார் என்று. நெருக்கடியான வேளைகளில் ஆண்டவர் எங்களோடு இருந்திருக்கின்றார். கவலைகள் நிறைந்த நேரங்களில், வலி சுமந்த கணப்பொழுதுகளில், வெற்றிகளில், தோல்விகளில், அங்கலாய்ப்புகளில், அவலங்களில் எங்களோடு இருந்திருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. நன்றி சொல்லுவோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவரே உம்முடைய பதத்திலே அமர்ந்து உம்முகம் காண ஓடோடி வந்திருக்கின்றோம். இறைவா, உம்முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கிறது என்று கரம் நெஞ்சிலே வைத்தவர்களாக, இயேசுவின் பிரசன்னம் உணர்ந்தவர்களாக பாடி புகழ்ந்து செபிப்போம். இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் முதலும், நீரே என் முடிவும், நீரே என் முதலும், நீரே என் முடிவும். எல்லோரும் சேர்ந்து
இறைவா முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. கண்களின் முன்னே நீர் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அழகான பார்வையில் நான் விழ வேண்டும் இயேசுவே. அழகிய உன் பதம் நான் தொழ வேண்டும். 1000 வரங்கள் நான் பெற வேண்டும். கண்களின் முன்னே வர வேண்டும். உன் பார்வையில் நானே விழ வேண்டும். கண்களின் முன்னே வர வேண்டும். உன் பார்வையில் நானே விழ வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும். நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும். நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இயேசுவே என் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதம் வந்திருக்கின்ற என் மேல் இரங்குமையா. பாவிகளாய் வந்திருக்கின்றோ, கருணை கண் கூருமையா. கருணை கண் கூருமையா. இறைவனுடைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதே நாளில் சீடர்களுள் 2 ஜெருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைத்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மருதமடு அன்னையின் திருத்தலத்துக்கு யாத்திரிகளாக பக்தர்களாக வந்து கூடாரம் அமைத்து நேர்த்திகளை நிறைவேற்றி தாய்க்கு நன்றி கூறி நாளைக்கு அன்னைக்கு விழா எடுத்து திரும்பிச் செல்ல இருக்கும் முதல் நாளில்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் இருந்து எங்களுடைய வாழ்வு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சிந்திக்க உங்களை அழைத்து நிற்கின்றேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பார்ந்தவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே எம்மாவு சீடர்களினுடைய நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில் இருந்து நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 சீடர்களும் எங்கே இருந்து எம்மாவுக்கு செல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் எருசலேமில் இருந்து செல்லுகிறார்கள். இவர்கள் செல்லுகின்ற இந்த இடத்தில் இருந்து பார்க்கிற பொழுது இந்த எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறதென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல்வேறுபட்ட ரணங்களை உருவாக்கிய ஒரு இடம். ஏனெனில் அது ஒரு கொலையின் இடம், கண்ணீரினுடைய இடம், இருளின் இடம், மரண ஓலத்தினுடைய இடம், காட்டி கொடுப்பினுடைய இடம், மறுதலிப்பினுடைய இடம், இரத்தமும் சத்தமும் நிறைந்த இடம். ஆகவே இந்த இடத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்லுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இவ்வாறான ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் விலகி செல்லுகிற பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைத்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே செல்லுகிறார்கள். ஏனெனில் இயேசுவின் மரணம் நிகழ்ந்து விட்டது. இயேசுவை அவர்கள் தலைவராகவும் சொல்லிலும் செயலிலும் வல்லவராக நோக்கினார்கள். ஆனால் யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் மனமுடைந்திருந்தார்கள், ஏமாற்றமடைந்திருந்தார்கள், நம்பிக்கை இழந்திருந்தார்கள், முகவாட்டமாயிருந்தார்கள். ஜெருசலேமிலிருந்து விலகி செல்லுகிறார்கள். ஆகவே அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு தனிமை, அவர்களின் வாழ்க்கையில் ஒரு விரக்தி மனநிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் எம்மிடம் அதே அனுபவங்கள் இருக்கிறது. ஏனெனில் எங்கள் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்விலும் கொல்கொதாக்களும் கல்வாரி மலைகளும் ஜெருசலேமும் கெத்சமனிகளும் கொலையின் இருளினுடைய கண்ணீரின் இடங்களும் தீமைகள் நிறைந்த இடங்களும் மனிதமும் மனித நேயமும் மதிக்கப்படாத இடங்களும் எலும்பு கூடுகள் நிறைந்த இடங்களும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சுவண்டு நிற்கின்ற, வாழ்வின் அர்த்தங்களை தேடி நிற்கின்ற, புரிந்து கொள்ள முடியாத இடங்களும் இருக்கின்றது. அது எங்கள் வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. ஆகவே இந்த மனநிலைகள் எப்படி ஏற்படுகிறது என்று பாருங்கள். இந்த இடங்களில் இருக்கிற எங்களுக்கு அவநம்பிக்கைகளும் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலைகளும் தோல்விகளும் மன சோர்வுகளும் குழப்பங்களும் குளறுபடிகளும் அவமானங்களும் நிராகரிப்புகளும் தனிமைகளும் வெறுமைகளும் துரோகங்களும் காட்டி கொடுப்புகளும் மறுதலிப்புகளும் நிறைந்த மனநிலையோடுதான் அன்னை மரியினுடைய பதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்திருக்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த வேளையில் இந்த சீடர்களோடு, இந்த மனநிலையில் இருந்த சீடர்களோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணிக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள் என் அன்பார்ந்தவர்களே. இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து நடக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் பாருங்கள். முதலில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை எடுத்து விளக்கி அவர்களின் மனநிலையில் மாற்றத்தை முதலில் ஏற்படுத்துகிறார். அவர்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு தெளிவை, ஒரு புரிதலை, ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். எங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அனுபவித்த இந்த வாழ்வியல் துன்பியல் அனுபவம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டில் இருந்து அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களில் இருந்தும் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர் விளங்கப்படுத்துகிறார். இதனால் அவர்களுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை பிறக்கிறது, தெளிவு பிறக்கிறது. இயேசு அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொள்ள அந்த சீடர்கள் என்ன கேட்கிறார்கள்? எங்களோடு தங்கும், இது மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி அவரை கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கிறார்கள். அவரும் அவர்களோடு தங்க செல்லுகிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தங்குகின்ற பொழுது அவர் செய்கின்றார் திருப்பலியின் 2வது பந்தி. என்ன பந்தியில் அவர் அமர்ந்து அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருளின் கணப்பொழுதுகளில் இருந்தும் இந்த பொல்லாத நாட்கள், ஊனியல்பின் ஆட்சி செய்யும் பொழுதுகள், அவன் நம்பிக்கைகள் நிறைந்த நாட்கள், கடவுள் மறுப்புகள் நிறைந்த இரவுகள், தெய்வ பயமும் கடவுள் பயமும் இல்லாத பொழுதுகள், மன அழுத்தமும் மன விரக்தியும் நிறைந்த நாட்கள், ஆன்மீக வறட்சி நிலவுகின்ற கணங்கள், சாத்தானும் தீமைகளும் அநீதிகளும் ஆட்சி புரியும் இடங்கள், தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வருகின்ற நிலைகள், தொலைந்து போன பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விடுகின்ற நிலைகள். இந்த நிலைகள் மாலை வேளை பொழுது ஆயிற்று, இருள் சூழ்ந்த வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களோடு தங்கும் நீர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டிய ஒரு அழகான அர்த்தம் பொறிந்த இந்த காலத்துக்கு தேவையான ஒரு உடன் இருப்பை நாங்கள் கேட்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஸ்டே வித் அஸ் லார்ட். ஏனெனில் ஆண்டவர் எங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது எந்த தீமையும் எங்களை அணுகாது. அவர் எங்களுக்கு வார்த்தையினால் புடமிடுகிறார், வார்த்தையினால் வளம் தருகின்றார், இந்த நற்கருணையினால் சக்தி தருகிறார், இந்த நற்கருணையினால் ஊட்டம் தருகிறார், இந்த நற்கருணையினால் எங்கள் தீமைகளை வெல்ல வல்லமை தருகிறார். ஆகவே இந்த நற்கருணையோடு நானும் நீயும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தந்தையாக, தாயாக, தனியனாக, குழந்தையாக, இளைஞனாக, யுவதியாக, குருவாக, துறவியாக யாராக இருந்தாலும் இந்த ஆண்டவரிடத்திலே, இந்த இயேசுவிடத்திலே வர வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் இணைகிற பொழுது எங்கள் அகக்கண்கள் திறக்கப்படும், எங்கள் விசுவாசம் ஆழப்படுத்தப்படும், எங்கள் ஆன்மீகம் புதுப்பிக்கப்படும். எங்களுடைய ஆன்மீகம் புதுப்பிக்கப்பட எங்களுடைய குடும்பங்களின் ஆன்மீகம், குருக்கள் துறவிகளுடைய ஆன்மீகம், திருச்சபையினுடைய ஆன்மீகம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கட்டப்பட்ட ஆன்மீகமாக அது மாறும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இதுதான் நற்கருணை ஆண்டவரின் உடனிருப்பு. ஆகவேதான் அவர் என்ன சொல்லுகிறார்? வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியோ தாகமோ இராது, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆகவேதான் மார்த்தா என்ன சொன்னால், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு சாவு இல்லை. ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறவர்களுடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான, எழுச்சியான, வளர்ச்சியான, புகழ்ச்சியான வாழ்வாய் மாறும். காரணம், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்தவர்களின் வாழ்வு அவ்வாறு இருந்தது. அது சக்கேயுவாய் இருக்கலாம், பாவி பெண்ணாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வு இயேசு ஆண்டவரினால் மாற்றம் கண்டது. அடுத்ததாக பிரியமானவர்களே, நற்கருணை வாழ்வு என்பது ஒரு அடையாளம் அல்ல. நற்கருணை வாழ்வு என்பது ஒரு அடையாளம் அல்ல. ஏனெனில் நற்கருணை தியாகத்தின், அன்பின், தூய்மையின், ஒற்றுமையின், மன்னிப்பின், பகிர்வின் அடையாளம் என்று சொன்னாலும் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முறை. அவர் அதை வாழ்ந்தார். ஆகவேதான் நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உண்மையாக உயிராக இருக்கிறார் என்று நம்புகிற பொழுது, அந்த நற்கருணை ஆண்டவரோடு எங்கள் வாழ்வு இணைகிற பொழுது எங்களுடைய வாழ்வு தியாகத்தின் வாழ்வாக, அன்பின் வாழ்வாக, பணியின் வாழ்வாக, பணிவின் வாழ்வாக, அது மன்னிப்பின் வாழ்வாக, அது விடுதலையின் வாழ்வாக, அது இரக்கத்தின் வாழ்வாக, அது தூய்மையின் வாழ்வாக, அது பகிர்வின் வாழ்வாக, அது ஆறுதலின் வாழ்வாக, ஆக மொத்தத்தில் அது நம்பிக்கையின் வாழ்வாக, அது
நல்ல கருணையின் வாழ்வாக, இயேசு ஆண்டவரின் வாழ்வாக அது மாற வேண்டும். ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பதியிலே வந்திருக்கிறோம். அன்னையினுடைய பதியிலே 9 நாட்கள் நாங்கள் இருந்தோம். இறை வார்த்தையை சிந்தித்தோம், பலியிலே கலந்து கொண்டோம், நற்கருணையை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்? இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பி சென்றார்கள். வாழ்வின் இந்த துன்பங்களை கண்டு மனமுடைந்து நம்பிக்கை இழந்த நிலையில் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளினால் ஊட்டம் பெற்று, நற்கருணையினால் சக்தியும் பலமும் வல்லமையும் பெற்று அவர்கள் மீண்டும் திரும்பி செல்லுகிறார்கள் தங்கள் வாழ்வியல் இடங்களுக்கு. உயிர் தாண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக தீமைகளை வெல்ல, நீங்கள் கொலை செய்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சி, அவர் உயிர்த்து விட்டார் என்று அந்த உயிர்ப்பினை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செயலில் காட்டுவதற்காக, வாழ்வாய் மாற்றுவதற்காக அவர்கள் சென்றார்கள், வாழ்ந்தார்கள் என்றால் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றும் இந்த அழைப்பை எங்களுக்கு தருகிறார். கரங்களை மீண்டும் நெஞ்சிலே வைப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே ஒரு குருவாக, துறவியாக, தந்தையாக, தாயாக ஆத்ம சோதனை செய்து பார்ப்போம். இயேசுவே, என் வல்லமையின் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைக்காக, நம்பிக்கையின் செய்திக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்வையில் அவநம்பிக்கைகளும் தோல்விகளும் துரோகங்களும் தீமைகளும் நிறைந்திருந்தாலும் இந்த 9 நாட்களும் மடியில் அமர்ந்து வார்த்தை கேட்டு உம்முடைய திருவுடலை உட்கொண்டு ஊட்டம் பெற்றேன். ஏறார் இந்த அப்போஸ்தலருடைய வாழ்வு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும், அவநம்பிக்கை நிறைந்த நிலைகளில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த நிலைகளில் ஒளியையும், பாவம் தோய்ந்த நிலைகளில் அருள் வாழ்வையும் கொடுத்து மாற்றினீரோ, அதே போல என்னை மாற்றும் ஆண்டவரே. ஏனெனில் இயேசுவே, நீர் எங்களோடு தங்க வேண்டும், நீர் எங்களோடு இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட வேண்டும், எங்களுடைய வாழ்வை நீர் தொட வேண்டும். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய நற்கருணையினுடைய பிரசன்னத்தினால் என் செயல்களை, என் வார்த்தைகளை, என் குடும்பத்தை, என் தொழில்துறைகளை, என்னுடைய குருத்துவ வாழ்வை, நான் செய்யும் பணிகளை நீர் தொட வேண்டும். இயேசுவே, நீர் தொட்டால் என் வாழ்வு மாற்றமடையும். இயேசுவே வாரும், என்னை தொடும், என் வாழ்வோடு இணையும். நற்கருணை வாழ்வாய் என் வாழ்வு மாற, அன்பாய், இரக்கமாய், பகிர்வாய் என் வாழ்வு அமைய வரம் தாரும் நற்கருணை ஆண்டவரே. ஏனெனில் நீர் இல்லை என்றால் நான் இல்லை ஆண்டவரே. நீர் இருக்கும் இடத்தில் எந்த தீமையும் ஆட்சி செய்யாது. தங்கும் ஆண்டவரே. ஸ்டே வித் அஸ் லார்ட். வி வாண்ட், வி நீட் யூ. வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் சிந்தனையில் வாரும், என் வாழ்க்கையில் வாரும். ஆமேன், ஆமேன்.